தெண்டலே மெல்ல பேசி சீரியல்ல நம்ம பரம இளமதியோட வீட்டுக்குள்ள பூந்து இளமதியோட தம்பிய அடிச்சு மிரட்டி ஒழுங்கா உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்குள்ள இந்த லீலாவதி உள்ளார பூந்து இளமதிக்கு ஃபோன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பரம வீட்டுக்குள்ள பூந்து உன் அப்பாவையே அடிச்சு விட்டான் அப்படின்னு பெருசா சொல்லி வச்சிடுறாங்க. இளமதியும் கடையில இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் இளமதியோட அம்மா யாருக்கும் தெரியாம வெளியில போயிட்டு ரிஷிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்ப ரிஷியும் எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தா விடுவாப்லையா, அவரும் கிளம்பி வராங்க. இந்த பக்கம் நம்ம பரம இளமதியோட தம்பிய அடிச்சு விசாரிக்கும் பொழுது கரெக்டா நம்ம இளமதி வந்து பாத்தீங்கன்னா தடுத்துடுறாங்க. பின்னாடியே இந்த ரிஷியும் வந்து பரமனை பிடிச்சி வெளியில இழுத்துக்கிட்டு வந்து தர தரன்னு இழுத்துக்கிட்டு வராப்புல. அதுக்கப்புறம் நம்ம பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இளமதியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா, உனக்காக என் பரமன் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கான், உதவி பண்ணியிருக்கான். அவன் எவ்வளோ பேத்துக்கு உதவி பண்ணுறான் தெரியுமா? தெரியாம அவனை போய் நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமனை அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த ரிஷியும் பயங்கரமான ஏதோ ஹீரோயிசத்தை காமிச்ச மாதிரி இதுக்கப்புறம் எது நடந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. இந்த பக்கம் நம்ம இளமதியோட ஃப்ரெண்டு, அதாவது லீலாவதியோட பெரிய பொண்ணு இளமதி கிட்ட, ஏன் நீ என்ன நடந்ததுன்னே விசாரிக்காம ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரிங்க அப்படின்னு தான் அந்த பொண்ணும் சொல்லுது. ஸோ இளமதிக்கு எப்போ உண்மை தெரிய வரப்போகுதுன்னு தெரியல, தன்னோட தம்பியே ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பரம பயங்கரமான கோவத்தில் இருக்கான் அந்த ரிஷி மேலே. ரிஷி வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி வந்து பரமனை அவமானப்படுத்திட்டாப்ல இல்லையா. ஸோ அதனால் ரிஷியை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தண்ணியை போட்டுட்டு ரிஷி வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. இங்கே கைப்புள்ள வந்து எவ்வளோ தடுத்து பார்க்குறாப்புல, ஆனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அந்த எஸ்ஐ ரிஷியோட பைக்கை அடித்து உடச்சி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விடுறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.